புட்டபர்த்தி வாழும் புண்ணிய ரூபன் இஷ்டமானவரம் நீந்திடும் ஈசன் கண்ணனும் ராமனும் கணபதி வேலனும் தன்மதி சூடிய சிவனுடன் பிரம்மனும் பெண்ணுரு கொண்டருள் புரிகின்ற சக்தியும் எண்ணரும் தெய்வங்கள் இவன் என்றுணர்ந்திடு பக்தி நிவாசா சாயிராம் பரமதயாளா சாயிராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானுடைய பொற்பாத கமலுக்கு என் பணிவான வணக்கங்கள். நான் எம்கேடி உலகநாதன். நான் தற்பொழுது சென்னை மயிலாப்பூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பசங்க வந்து பாலவிகாஸில் முதல் பையன் வந்து குரூப் 2ல் இருக்கிறான். பொண்ணு வந்து குரூப் 1ல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மந்தவெளி சமிதியில் இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மந்தவெளி சமிதியிலேருந்து பர்த் யாத்ரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது முதல்ல என்னுடைய பல நாள் கனவு இது. ஏன்னா நான் சுவாமியை வந்து எனக்கு 1997லேருந்தே தெரியும். 97ல் சுவாமி வந்து எங்களுக்காண்டி நான் பாலிடெக்னிக்கில் படித்தப்போ எங்களுடைய முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையில் அவங்க எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து பெரிய ஆள் வரணும்னு சொல்லி ராஜபாளையம் சமிதியிலிருந்து பாபாவோட டியூட்டிஸ் எல்லாம் வந்து எங்களுக்காக வேண்டி பிரம்மாண்டமாக பூஜை பண்ணி அழகாக வந்து எங்களை ப்ளெஸ்ஸிங் பண்ணாங்க. அப்போ எனக்கு அதோட அர்த்தம் தெரியல. இன்றைக்கி நான் உட்பட என்னுடைய படித்த அத்தனை மாணவர்களும் பகவானுடைய ப்ளெஸ்ஸிங்கால் அனைவரும் நலமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். அதுக்கு பகவானுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மந்தவெளி சமிதியில் நாங்கள் வந்து சேர்ந்து இப்போ அற்புதமாக எங்கள் பாலவிகாஸ் குரூப் 1 அண்டு குரூப் 2ல் வந்து பசங்க போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய இந்த ப்ரோக்ராமால் தான் எனக்கு பர்த்தி யாத்திரையில் இடம் கிடச்சி வந்திருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 97லேருந்து பாபாவை தெரிஞ்சிருந்தாலும் நேராக வந்து அவர் நேராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், முடியல. சரி, அதுக்கப்புறம் தர்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கும் முடியல. அப்புறம் இப்போ வந்து அவருடைய மகா சமாதியில் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஒரு லைஃப் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கேன்னா அது பாபாவோட ஃபுல் பிளெஸ்ஸிங் தான். இதுதான் ஃபஸ்ட்டு வரேன் நான். இந்த எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. பாபாவுடைய முதல்ல வந்தவுடனே தரிசனம் போயிட்டேன். எனக்கு அதுதான் மிக மிக சந்தோஷம். வியாழக்கிழமை வந்து நான் வந்து இறங்கினேன். வியாழக்கிழமை தரிசனம் பண்ணது இன்னும் எனக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சி. அது எல்லாமே ஆர்கனைஸ்டாக, எங்கே பார்த்தாலும் சேவாதல் வந்து அன்பாக, இது வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து பணிவை கற்றுக்கணும் அப்படின்றது இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இது ஒரு வாழ்க்கை பாடம் எனக்கு கற்றுக்கிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் பணிவை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதை வழிகாட்டி பாபாவுக்கு நன்றி. ஜெய் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ சத்யசாய்க்கு ஜெய். என் பேர் சிவசுப்ரமணியன் நடராஜன். என்னுடைய சொந்த ஊர் திருவள்ளூர். வைத்திய வீரராக சுவாமி கூடிக்கொண்டிருக்கும் திருவள்ளூர்லேருந்து வரோம். இப்போ நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கோம். நான் ஐடி ப்ரொஃபஷன். ஸோ என்னுடைய மனைவி ஒரு ஸ்கூல் டீச்சர் அண்ட் என் குழந்தைகள் பெரியவ அக்ஷரா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அண்டு சின்னவ அனன்யா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. என்னோடய குழந்தைகள் இங்கே பர்த்தி யாத்திராவுக்கு வந்திருக்கா. எங்கள் அம்மா ஷாயிட ஓட்டி, எங்கள் மதர்-இன்-லா ஷாயிட ஓட்டி. அவருடைய சமிதிக்கு என்னை வரவழைச்சி இங்கே இருந்து என் குழந்தைகளுக்கு இந்த பர்த்தி யாத்திராவில் அவருடைய நாமஸ்மரணம் ஃபங்க்ஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சம்திங் டோல் மீ, இங்கே வந்து பார், இங்கே வந்து உனக்கு வந்து ஃபஸ்ட்டு உனக்கு வந்து ரியல் டைம் அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் தான் உனக்கு வந்து நம்பிக்கையை தரும். ஸோ அந்த அனுபவபூர்வமான நம்பிக்கையை எனக்கு அவர் கொடுத்துருக்கார். ஸோ அதற்கு பாபாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, சாய் சமிதியில் எப்பவுமே பார்த்தேன்னா எவ்வளவோ பெரிய ஆளாக இருந்தாலும் சர்வீஸ் அப்படின்னு வரும்பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு பணக்காரன் ஏழை அப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாமல் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அந்த பக்குவம் வருதுன்றது எனக்கு தெரியல. பட் அந்த பக்குவத்தை வந்து பிரத்யக்ஷ குருவாக இருந்து பாபா வந்து எல்லாருக்கும் கொடுக்குறார். ரொம்ப பிடிச்சது அமைதியான ஒரு சூழல், டிசிப்ளின். எல்லா குழந்தைகளுக்கும் சரி, இந்த காலத்து குழந்தைகளில் இந்த மில்லேனியம் கிட்ஸ்க்கு வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா வந்து டிசிப்ளின். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எங்கள் தாய் மாமா கிட்ட கூட நான் கேட்டேன், இந்த குழந்தைகளுக்கு சாய் ஸ்கூலில் ஏதாவது இடம் கிடைக்குமா, படிக்க வச்சிடலாமா அப்படின்னா, அதெல்லாம் நீ கேட்க முடியாது, கேட்டால் கிடைக்காது, அவராக கூப்பிட்டு கொடுப்பார், கவலையப்படாத அப்படின்னா. ஸோ இந்த காலத்து குழந்தைகள், என் குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுக்கும்
இந்த டிசிப்ளின் அப்படின்றது வந்து ஒழுக்கம், நேரம் தவறாமை. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சமிதியில் நேரம். யார் ஒருத்தர் நேரத்தை பக்குவமாக யூஸ் பண்ண தெரியறதோ தே கேன் வின் எவ்ரி திங் இன் தேர் வேர்ல்ட். ஸோ அந்த டிசிப்ளின், அந்த நேரம் தவறாமை, இந்த டைமுக்கு இதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்றது. ஸோ சூரிய பகவான் எப்படி இருந்து பூமி வந்து சூரிய பகவானை சுற்றிகிட்டே இருக்கோ, ஸோ அந்த நேரம்ன்றது சூரிய பகவான். இந்த நம்ம எல்லாருமே வந்து இந்த பூமி மாதிரி. ஸோ அந்த நேரத்தை நம்ம தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து அந்த டிசிப்ளினை இந்த சமிதி வந்து எல்லாருக்கும் வந்து இன்டைரக்டாக இல்லை, ரொம்ப டைரெக்டாகவே வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெய் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் வருண்குமார். நான் வேளச்சேரி சமிதியிலேருந்து வரேன். என்னோடய பொண்ணு பேர் தேவகி காமாட்சி. ஸோ அவள் வந்து 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ்லேருந்து இங்கே வேளச்சேரி சமிதியில் பால விகாஸுக்கு போயின்ட்டுருக்கா. எனக்கு இந்த வாட்டி தான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் கேஷவ் சாய்ராம் சொல்லி நாங்கள் வந்து பர்த்தி யாத்திரா போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலியோடு வந்து இது பண்ணோம். இந்த மீன் டைம் என் பொண்ணும் இந்த வாட்டி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் ஈஸ்வரம்பாவாவும் சத்யசாய் பாபாவாவும் டான்ஸ் பண்ணுறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சின்ன வயசுலேருந்து அவள் பால விகாஸ் போனதில் வந்து நிறைய விஷயங்கள் அவள் கற்றுன்ருக்கா. அவள் வந்து நிறைய ஸ்லோகங்கள் தூங்கி எழுந்துக்கும் போது எப்படி பாபா அவளோட இதில் வந்து கையை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லி இது பண்ணி பண்ணணுமோ, சாப்பாடுக்கு முன்னாடி எப்படி ஸ்லோகம் சொல்லணுமோ, குளிக்கும் போது சொல்கிற ஸ்லோகம் எல்லாம் அவளுக்கு வந்து பால விகாஸோட இது மூலமாக தான் இது பண்ணுறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்டி எனக்கு இன்னொரு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. ஷிரடி சாய்பாபா என்னை கூப்பிட்டார். அடுத்தது உடனே சிவனும் சக்தியும் சேர்ந்த சத்யசாய் பாபாவும் எங்களை கூப்பிட்ருக்கார். ஸோ இது எல்லாமே வந்து பாபாவோட அருள் தான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் சாய் நரசிம்மன். என் குழந்த ஆரியபுரம் சமிதியில் பாலவிகாஸ் குரூப் 2 படிச்சுட்டு இருக்காரு. நான் என் குழந்தைக்காக ரொம்ப பாலவிகாஸில் அவனை சேர்க்கணும்னு சொல்லி எவ்வளோ இடம் ட்ரை பண்ணேன். ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் சாமியை ரொம்ப ப்ரே பண்ணதுக்கப்புறம் சாமியோட கிரேஸில் அவனுக்கு ஆரியபுரத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப அருமையான குருஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க. என் குழந்தை வந்து நல்ல டேலண்டடான பையன். அவனுக்கு என்ன அவனுடைய டேலண்ட் இருக்குன்றதை அறிஞ்சு அவனுக்கு வந்து பாலவிகாஸில் ஈச் அண்ட் எவ்ரி திங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவன் வந்து பாடுறதுக்கு அவனுடைய தனி டேலண்ட்டை அதை அவங்களுக்கு அறிஞ்சு அவங்க குரு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கு வந்து பஜன் ட்ரைனிங், அவனுடைய செப்பரேட் குவாலிட்டியான ஸ்லோகம் சொல்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இப்போ வந்து வேதமும் அவன் கற்றுக்கிறான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவன் வந்து வெரி இம்ப்ரூவைஸ்டாக வரான். இப்போ ஸ்லோகத்தை தாண்டி அடுத்து வேதமும் அவன் வந்து ரெகுலராக போய் சேன் பண்ணுறான். சுந்தரத்தில் சேன் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு சுவாமி. இப்படி எல்லா வகையிலையும் அவங்க குருஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது அதையும் தாண்டி இப்போது சாமி கிரேஸில் புட்டபர்த்தியில் பர்த்தி யாத்திராவில் அவனுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் டைம் நான் என்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே எனக்கு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. என் குழந்தை வந்து சாமி முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறான். இன்றைக்கி பர்த்தி யாத்திரையோட டே 1 ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நாளைக்கு வந்து என் பையன் வந்து டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். இப்படி என்னுடைய பையன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவன் குரூம் ஆகி வரான். இதே போல் நான் ஒரு பாலவிகாஸ் பேரண்ட்டாக என்ன ஈச் அண்ட் எவ்ரி டிவோட்டிஸ்க்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அவங்கள குழந்தைங்கள பாலவிகாஸில் கொண்டு போய் விடுங்க. அவங்க தனி திறமையை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி குரூம் பண்ணுறாங்க. சொசைட்டிக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல பயனான ஒரு சைல்டாக அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்க கேரக்டர் வைஸும் இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த பர்த்தி யாத்திரா வந்து எனக்கு வந்து அவங்க குரு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி யாத்திரா இருக்குது வாங்கன்னு சொல்லி. அதுலேயும் என் சன்னுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பையும் கொடுத்தாங்க. இன்றைக்கி பர்த்தி யாத்திராவில் ஃபஸ்ட் டே 1 ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஒரு பாட்டில் விட்டலா பாட்டு வந்து இன்றைக்கி சுவாமி அந்த குழந்தைங்கள்லாம் பாடும்போது சுவாமி அந்த தர்ஷனில் வர்றதை அப்படியே நான் வந்து ஃபீல் பண்ணேன். சுவாமி அப்படியே அந்த குல்வந்த் ஹால்குள்ளே நடந்து வர அளவுக்கு எனக்கு அந்த வைப்பு கிடச்சிது. அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையாக பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராமும் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இப்போ என் பையன் எப்படியெல்லாம் பயன்பெற்றானோ இந்த பாலவிகாஸில், அதே போல் மற்ற எல்லா குழந்தைங்களையும் வந்து பாலவிகாஸில்
அனுப்புங்கன்னு சொல்லி என்னுடைய நெய்பர்ஸ்க்கு, என்னுடைய சமிதியில் இருக்கிறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக இதை போய் நான் ரீச் அவுட் பண்ணுவேன். ப்ளஸ் எல்லோரும் வந்து பர்த்தியில் வந்து சுவாமியுடைய தர்ஷனையும் வந்து பார்க்கணுன்றது என்னுடைய பிரியமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைச்ச மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்கே வந்து ஈச் அண்ட் எவ்ரி சேவாதல்ஸும் வந்து ரொம்ப கைண்டாக அந்த பத்ரி யாத்திராவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற பஜன்ஸு, இந்த பீஸ்ஃபுல் இருக்கிற இந்த உலகியலான ரொட்டீன் லைஃப்லேருந்து இங்கே வந்து உட்காரும் பொழுது நம்ம இந்த உலகத்தை மறந்து நாங்கள் ரொம்ப டிவைனிட்டியாக ஃபீல் பண்ணுறோம். மற்ற எந்த சஞ்சலமும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வந்து நம்ம பர்த்தி யாத்திராவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எவ்ரி இயர் வந்து நம்ம பர்த்திக்கு வந்து சுவாமி முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணும்பொழுது நமக்கு வந்து பரிபூர்ண அன்பு ஆசீர்வாதமும் கிடைக்கிறது செய்கிறோம். அந்த சமாதியில் நம்ம உட்காந்து ப்ரே பண்ணுறது அப்படியே நடக்கிறது. இது என்னுடைய பர்சனல் அனுபவம் செய்கிறோம். ஜெய் சாய்ராம்.